விளங்குக உலகமெல்லாம். அருளோடு இந்திய நிகழ்வாக நமது மாநாட்டு நிகழ்ச்சியும் வெளியீடு இடம்பெறுகின்றது. 325 மாத காலமாக வெளிவந்து கொண்டிருக்கும் இம்மாதத்துக்குரிய வெளியீட்டுரையை ஆசிரியர் அவர்கள் மதிப்பீட்டுரையை அதில் சிவநாராயண அவர்கள் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அந்த இடத்தை இப்போது மலரக்கூடிய வெளியீட்டுரையை சிவமனோகர் ஆசிரியர்கள் நிகழ்த்துவார்கள். 2025ஆம் ஆண்டிலே ஜனவரி மாதத்திலே 325வது மலராக வெளியிடுகின்றது. மிகவும் பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. மலரை போல இந்த நூலிலே பல்வேறு சிறப்புகள் ஞானச்சோழர்களே வழிவந்தவர்கள் இருக்கின்றன. அறிவு சார்ந்த, பக்தி சார்ந்த, அருள் சார்ந்த மற்றும் பல்வேறு விதமான இந்த சன்னிதியான ஆச்சரியம் என்றால் பல்வேறு துறைகளிலே வளர்ச்சி அடைந்து பல்வேறு செயற்பாடுகளையும் செய்து கொண்டார் என்பது தனிய செல்வச்சென்னையை மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல, இலங்கை முழுவதிலேயே இந்த சன்னிதியான ஆசிரமத்தினுடைய செயற்பாடுகள் வளர்ந்து ஓங்கி நீண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவை பெருமைக்குரிய விடயமாகும். எல்லோராலும் பார்த்து கவரப்படக்கூடிய வகையிலே, விரும்பப்படக்கூடிய அளவிலே, மதிக்கக்கூடிய அளவிலே 27வது ஆண்டை காழ்படுத்திருக்கின்ற பெருமையை முருகப்பெருமான் இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் முதலில் வந்து கொள்கிறோம். பெருமையை உலகத்தில் திருக்குறள் திருக்குறள் இதை திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு எங்களால் கேட்கப்படுவதை விட அதில் பெருமறை எங்களால் சிந்திக்கப்படுவதை விட வேறு நாட்டவர் வேறு மொழியில் அவற்றை கற்று அதன் பெருமையை வளர்ந்து அவர்கள் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமையான நூல் தங்கள் தமிழ் மொழியை அமைந்திருக்கிறது. தமிழ் மொழியில் அமைந்திருக்கிற ஒவ்வொரு புறாலும் சொல்லப்பட்டுள்ள சிறப்பு, அதில் வள்ளுவருடைய எண்ணம், அவர் எடுத்த முன்கெடுத்த முறை, அது சிறப்பினால் நாம் புறநிலை பார்க்கலாம். அந்த வகையில் 2 குறள் அதற்கு கருத்து அமைந்திருக்கிறது. அதே போன்று யாழ்ப்பாணத்தை ஏற்படுத்திய நாணயம் என்ற விவசாயிகளுடைய நச்சினை பாடிக்கை அமைந்திருக்கிறது. எனவே தமிழ் மக்களுக்கும் சைவ உலகத்திற்கும் ஒரு செய்தி உடனே கூறி நம்முடைய பெருமதை நிலைநாட்டுகின்ற வகையிலே உணர்கின்ற வகையில் அந்த பதிவுகள் செய்து இந்த நாட்டுடைய உட்பக்கம் செல்கின்றது. முதலில் பொருளடக்கம் அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்து இந்த 27வது ஆண்டிலே கடற்பொழுது நாம் ஆசி செய்கின்ற வேண்டும். இந்த வகையில் இந்த நாட்டுடைய ஆரம்ப கால புத்தகம் அமைந்திருந்த திருஞானசம்பந்தவாதியான சிலசை சோமசுந்தரத்திய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், சிவஸ்ரீ சோமசுந்தர பண்டவாணிகள் பேசுகிறார்கள். அதே போன்று கோப்பை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அவர்களுக்கு சந்திர மௌரிசன் கணிதனாவுடைய ஆசிரியர்கள் பிரார்த்தனைகள் ஆகிய கண்டிருக்கிறார்கள். சிறிதாக மனதில் பங்கி என்பதற்காக சொல்ல வேண்டிய செய்திகள் சொல்ல வேண்டிய முறையிலே சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்லுகின்ற விடயமாக இந்த புகழ்தரும் தகவல் என்ற விடயம் அமைந்திருக்கிறது. இந்த தகவலை இந்த மனதில் பேப்பரை எல்லோரும் வியக்கக்கூடிய வகையிலே மனதில் பதிக்கக்கூடிய வகையிலே இது அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த தைமாத சிறப்புகளை பெருவழி விடலிலே பதியப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஆண்டு தைமாதம் இந்த பெரிய செய்கின்ற தடுப்பூசியை வாய்ப்புகள் எனக்கு நன்றாக தெரியும். இந்த தைமாத சிறப்புகளை பெறுகின்றவர்கள் மக்கள் வங்கியினுடைய உத்தியோகத்தர்கள். அவர்கள் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கலாம், பணியில் ஓய்வு இருக்கலாம். இருந்தாலும் அது மக்கள் வங்கியிலவா? எனவே மக்களுக்கு பணியாற்றுகின்ற பணியை மேற்கொண்டவர்கள், அந்த பணியை மேற்கொண்ட அந்த பெண் மக்கள்
இந்த ஆசிரமத்தில் செய்த பணிக்கு தம்முடைய பணியும் சேர வேண்டும் என்பதற்கான ஒரு பணி இந்த தை மாத சிறப்பு விருதை பெறுவதன் மூலம் செய்து வருகின்றார்கள். அவருடைய மகத்தான பணி இங்கே பதிலப்பட்டிருக்கிறது. மக்கள் வங்கியுடைய உத்தியோகஸ்தர்கள் அலுவலர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்ற ஒரு தன்மை ஆசிரமத்துடைய செயல்பாட்டிற்கு பக்கபலமாக அமைந்திருக்கிறது. அவரை சென்றாணி சுவாமி அவர்கள் வாழ்த்தியிருந்தார்கள், போக்கியிருந்தார்கள் என்று நினைவுகூர்வோடு இந்த ஆண்டில் அவர்களை கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய பதிலுக்கு பதிலப்பட்டிருக்கிறது. வெளிவந்த இந்த தலைப்பில் நாங்கள் எல்லோரும் நம்முடைய அறிவுபூர்வமான இறைவனை தேடுகின்ற, இறைவனுடைய பெருமதை உணர்கின்ற, இறைவனுடைய திருவுள் பெற்றி நாம் நம்முடைய விதியை மாற்றலாம் என்று நாம் நம்பினால் அந்த மதியினால் நம்முடைய விதியையும் மாற்றி அமைக்க முடியும். நமக்கு வருகின்ற கெடுதிகளை அளிக்க முடியும். நினைத்தால் நம்முடைய பெரியவர்கள் நாடு எல்லாம் பல்வேறு வகையாக தமக்கு துன்பங்கள் கடற்பதெல்லாம் இறையருள் பெற்று விதியையே மாற்றி இருக்கிறார்கள். பாமன் சுவாமிக்கு இறப்புகிற பொழுது அந்த பாமன் சுவாமிகள் மிகப்பெருமானிந்து சண்முக கவசம் பாடி நோயை நீக்கினார். நாவுக்கரசர் கூட நோயை நீக்கினார். ஞானசம்பந்த பெருமான் பருடங்கள் சித்தவனை உயிர்ப்பித்தார். விதியை கூட மாற்றி அமைத்தார்கள். இறையருள் அப்படினாலேதான் விதியை மாற்ற முடியும். எல்லோரும் இறைவனை நம்பி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. எப்படி இன்றைக்கு வெளிநாட்டு விஞ்ஞானிகள் வெளிநாட்டில் சொல்லித்தான் நாம் நம்முடைய பெருமையை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமிய மையத்தை இனம் கண்டு அந்த பூமிய மையத்திலே சிதம்பரத்தை எம்பெருமானுடைய ஆறுபூத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தை ஆட்டியிருக்கின்ற அந்த ஆளுடைய அந்த நடராஜனுடைய நாடகம் அதில் நடனம் எங்கே நடவர்கள் சிதம்பரம் நடவர்கள் அறிஞரால் பூமியுடைய மையத்திலே அமைந்திருக்கிறது. அந்த பூமிய மையத்திலே அமைந்திருக்கிற அந்த சிதம்பரத்தினுடைய பேரரை திடல் கூத்தன் ஆரல் வாரன் தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். இதற்கு அவர் கட்டுரை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல வேலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சீர்காழி முகரில் முத்துத்தாண்டவர் என்ற ஒரு இருந்தார். அவர் எல்லோரால் ஒதுக்கப்பட்டவராக இருந்தார். ஏனென்றால் அவருக்கு இடங்களிலே தொழுநோய் ஏற்பட்டது. தொழுநோய் ஏற்பட்டவனாலே அவரை யாரும் அண்ட மாட்டார்கள். மேலெல்லாம் நீர் சொல்லிக் கொண்டிருக்கும், சிலர் அடைந்து கொண்டிருக்கும், அரியலமாக இருக்கும், அழியை கொண்டிருக்கும். அவர் யாருமே கிட்ட போக மாட்டார்கள். அப்படி ஒதுக்கப்பட்ட அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. சீகார் பாலிடிக்கு இருந்த அவர் பசியினாலே மயங்கி இருந்த பொழுது அந்த பெண்மணி வந்து திரும்பி வந்து சொல்கிறார், நீ சிதம்பரத்திற்கு போ, அங்கே போய் உனக்கு யார் முதலில் வந்து விடுதலை சொல்கிறாரோ நீ கேட்டு பாட இருக்கிற பொழுது எனக்கு பாட தெரியாது, கல்வி தெரியாது, அறிவு தெரிவிக்கிற பொழுது நீ போ பாட இருக்கிற பொழுது சிதம்பரத்திற்கு சென்றார். அங்கே சென்று கோயிலுக்கு நண்பர் ஒருவர் பூலோக கைலாசை சிதம்பரம் சொன்னார். இதை கேட்ட மரணம் பாடலுக்கு பாடல் பிறந்தது. பெருமாள் எண்ணி மனம் பாடினார். பூலோக கைலாசத்தை சிதம்பரம் என்றால் உலகத்தில் வெறும் உண்டோ சாவோ சாமியோ சாவோ சாய்ச்சிய சபை வாழ ஆழ்ந்த தாண்டவம் புரிவதால் பூலோக கைலாசத்தை சிதம்பரம் என்று அஸ்தம்பரத்திலேயே பெருமையோடு பாடியிருக்கிறார். அப்படி பாடியவர்தான் இந்த சிதம்பரத்தினுடைய பெருமகளை பல கீர்த்தனாக பாடியிருக்கிறார். அவை பாட முடியாத கல்வியாளர் பிறந்தவர் துணை வந்து எல்லாரும் ஒதுக்கப்பட்ட அவர்கள் அந்த சிதம்பரம் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அந்த சிதம்பரத்தினுடைய இறைவனுடைய பெருமகளை கீர்த்தனாக பாடுகின்ற வல்லமை வாய்ப்பு கிடைத்தது. அங்கே எடுத்த தரிசனம் அந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுத்தது. அப்போதான் பாடினார், ஆடி கொண்டாட வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ ஐயன் ஆடி கொண்டாட வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ என்ற அந்த கீர்த்தனையும் பாடியிருக்கார். இப்படி நான் முதலில் குறிப்பிட்ட அந்த உயர் கௌரவத்தினுடைய எல்லா பதிவுகளையும் இங்கு ஆசிரியர் கைதான சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். அங்கே நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து ஆச்சரணம் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஒரு ஆவணமாக இங்கே பதிவு செய்திருக்கின்றார். எனவே சுவாமிகள் பாராட்டப்பட்டார்கள். வெளியீடு மதிப்பீடு அத்துடன் மலர் வெளியீடு நண்பர்கள் அந்த வரை மலரக்கூடிய வெளியீட்டினை திருநாவலர்களும் மதிப்பீட்டுடைய திரு அசுநாதர்கள் வழங்கினார்கள். வழங்க போது
இந்த மலர் வழியீடு காத்திரமானதான் அமைவது வழக்கம். தைமான மலர் வழியீடு என்பது ஒரு காத்திரமான வழியீடு. மலர் வழியீடு வருகின்ற ஆட்டங்களாக இருந்தாலும் சரி, எவையாக இருந்தாலும் சரி, அதற்கோடு மக்கள் வங்கியின் சமூகம் முற்றுமுழுதாக அர்ப்பணித்து இந்த மலர் வழியீட்டை செய்வதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைங்கரியம். அந்த வகையில் மக்கள் வங்கி சமூகத்துக்கு நாங்கள் நன்றியை கூற வேண்டியிருக்கின்றது. அதே போன்று அதில் இலங்கை வங்கி அந்தர்களும் இருக்கின்றார்கள். அதைவிட கிராமங்களில் பெருவஞ்சமான வர்த்தகர்கள், தனியான ஆசிரமத்தோடு ஈடுபாடான அன்பர்கள் என்று அவர்களது பட்டியலில் அந்த மலர் வெளியீட்டில் இடம்பெறுவது வழக்கம். நிதி வந்தது வரவில்லை. ஆனால் அந்த காலம் தொட்டு கூடிய அளவில் நம்மோடு இணைந்து செயலாற்றுகின்ற அன்பர்களது பேர் தான் இம்மலர் வெளியீடுகளை நாங்கள் போடுவது வழக்கம். ஒவ்வொரு மாதம் சிறப்பு பிரிவு நிகழ்வு இடம்பெறும் மாதிரி. ஆனால் அந்த மலர் இதுதான் காரணம். நிதியை எதிர்பார்த்து நாங்கள் அந்த மலர் வெளியீட்டு சிறப்பு பிரிவு போடுவதில்லை. இம்முறை இணைந்த அன்பர்களின் பெயர்கள் பட்டியலில் வர வேண்டும், அது மக்களுக்கு தெரியப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் கூட்டால் இவர்கள் மூலம் எங்களுக்கு நிதி தருகின்றோம், இதன் மூலம் நாங்கள் கூட்டையாக போகின்றோம். ஒரு காலம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றும் கூட இவர்கள் இந்த மலரில் தன்னியான ஆட்சியில் வந்து என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு நான் பொறுப்பல்ல. எங்கேவான் ஆசிரியத்தோடு சேர்ந்த தொண்டர்கள் தான் எனக்கு பெருமை. நான் என்ன எங்களோடு உடன் அதாவது ஆசிரமத்தின் செயற்பாட்டுக்கு ஊன்றுகோலாக இருப்பார்கள். உண்மையை நீங்களாக இருக்கலாம், இவர்களாக இருக்கலாம், இருக்கிறவர்களாக இருக்கலாம். அவர்கள்தான் எங்களுக்கு பெரிய மனிதர்களாக தெரிகிறார்கள். நன்மையான கருத்தாக அவர்கள்தான். நான் சாதாரணமானது அன்றோட விருதுகள் கூட நான் சொல்லியிருக்கிறேன். இணை கவலைகள் தான் தயவு தனியாக ஆசிரமத்தை கவலைங்கள். அது சால பொருந்தும். தனியோர் மனிதனான ஒருவரை கிடைக்கவனாங்க. ஆனாலும் அதை விட்டவாடில்லை. இவங்க இந்த மலரில் கூட பல இடத்தில் இன்னைத்தான் சாதித்திருக்கின்றனர். அதற்கு நான் கவலையான நல்ல என்று கூறிக்கொண்டு இன்னும் கூட ஆசிரமம் நான் கூட நான் படிக்கிறார். இப்ப கண்ணுக்கு முன்னால் நடக்குது. இப்ப எல்லாத்தையும் நடந்து போ ஞானச்சந்திர தவேந்திரராஜ நான்